ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஐசிஆர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்விஸ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது இது வந்து இந்திய அரசாங்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இதுக்கு கீழே இயங்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராக்கிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து இது பார்த்திங்கன்னா ISO 9001 2015 சர்டிஃபிகேட் பெற்ற ஒரு நிறுவனம். இதிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 30 வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 2க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 10. ஸோ June 10க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 month, அதாவது 1 year வந்து நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம். இது டெம்பரவரி தான், பர்மனன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MSc இன் பயோடெக்னாலஜி ஆர் எம்டெக் இன் லைஃப் சயின்ஸ் ஆர் MSc விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரி பொறுத்தளவுக்கு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 42,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபில் இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 45 வயது உள்ளவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி இது வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுற போகிறாங்க. இன்டர்வியூவும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறத லேட்டாக வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட பயோடேட்டாவை வச்சு நீங்கள் வந்து இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். யாருக்கு இமெயில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா p.mahalakshmi@icar.gov.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து June 10க்குள்ளேருந்து நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இமெயில் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இமெயில் மூலயமா அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யாருக்கெல்லாம் இந்த இமெயில் வருதோ, இன்டர்வியூ இன்வைட் இமெயில் யாராருக்கு வருதோ அவங்களாம் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்டோட வந்து நீங்கள் வந்து இமெயில் ஆன்லைனில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டில் வந்து நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த PDF ஃபைல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட், அதான் வந்து நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட். அடுத்து வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 2 அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கணும். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், செக்ஸ் வந்து மேலா ஃபீமேல்னு எழுதிக்கிங்க. அடுத்து உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ், அடுத்து வந்து எந்த கேட்டகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க SC ST ஆர் OBC அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் நேம், அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்துமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அதோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பேப்பர் எதுவும் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசர்ச் பேப்பர், எத்தனை ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரிசர்ச் பேப்பரோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அட்டானமஸ் பாடி ஆர் PUS கம்பெனி,
வேலை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ஓசி வந்து ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனிலேருந்து நீங்கள் என்ஓசி வாங்கி கொடுக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2 ரெஃப்ரீஸ், ரெஃபரன்ஸுக்கு 2 பேரோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேஜில், அதாவது உங்களை பற்றி நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு பேஜில் வந்து நீங்கள் ஒரு லெட்டரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட சைன், டேட் அண்ட் பிளேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க மேலே கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு, அதாவது p.mahalakshmi@icar.gov.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு ஜூன் 10க்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷனை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க இமெயில் மூலியமாக. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு சூட்டபுளாக இருக்கும், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.